இருமொழிக் கொள்கைதான் தமிழக அரசின் கொள்கை முடிவு என்றால் தனியார் பள்ளிகளில் இந்தியை அனுமதிப்பது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. ஜெயக்குமார் தாமஸ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் மத்திய அரசின் கல்வித் திட்டத்திற்கும் மாநில அரசின் கல்வித் திட்டத்திற்கும் இடையே பெரிய வேறுபாடு இருப்பதாகவும், மத்திய அரசின் ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகள் தமிழகத்தை விட பிற மாநிலங்களில் சிறப்பாக செயல்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். நவோதயா பள்ளிகளை தொடங்க மாநில அரசு போதிய இடங்களை கொடுக்கவில்லை என்றும், தமிழகத்தில் நவோதயா பள்ளிகள் தொடங்க உத்தரவிட வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த மனு நீதிபதிகள் செல்வம், ஆதிநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் தமிழ், ஆங்கிலம் ஆகியவையே பயிற்று மொழியாக உள்ளதாகவும், நவோதயா பள்ளிகளில் 7ஆம் வகுப்பிற்கு பிறகு ஆங்கிலம் அல்லது ஹிந்தியே பயிற்று மொழியாக உள்ளதாகவும் தெரிவித்தார். எனவே இது அரசின் கொள்கை ரீதியான முடிவு என அவர் தெரிவிக்கும் போது குறுக்கிட்ட நீதிபதிகள் தனியார் பள்ளிகளில் ஹிந்தியை ஒரு பாடமாக வைக்க அனுமதிப்பது ஏன் என கேள்வி எழுப்பினர். தனியார் பள்ளிகளில் வசதியானவர்கள் கூடுதல் கட்டணம் செலுத்தி இந்தியை படிக்கும்போது அந்த வாய்ப்பு கிடைக்காத ஏழை மாணவர்களின் நிலை என்ன என்றும் நீதிபதிகள் வினவினர். வேலைவாய்ப்பிற்காக பக்கத்து மாநிலங்களுக்கு செல்லும்போது இந்தி மொழி தெரியாததால் இளைஞர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞர் மாநில பாடத்திட்டத்தை கொண்ட பள்ளிகளில் இருமொழி கொள்கையே பின்பற்றப்படுவதாக பதிலளித்தார். பின்னர் இது தொடர்பாக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஜூலை 3ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர்.